அனைவருக்கும் வணக்கம். இது கல்லூரி விரிவுரையாளர் மற்றும் பிஜிடிஆர்பி மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தின்படி எடுக்கப்பட்ட பாடமாகும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா இந்நிலை மற்றும் கைநிலை இடையே உள்ள வித்தியாசங்கள் மற்றும் அதே சமயத்தில் 11 கீழ்கணக்குகளில் இந்நிலை இடம்பெறுமா கைநிலை இடம்பெறுமா என்பதை பற்றியான தொகுப்பு தான் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். இந்நிலை கைநிலை நூல்களில் எது 11 கீழ்கணக்கு தொகுப்பில் சேர வேண்டும்? இந்நிலை என்ற நூலை பற்றி இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்நிலை அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 பகுப்பாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் 45 வெண்பாக்கள் உள்ளன. ஆசிரியர் பொய்கை ஆவார். இந்த பொய்கையார் என்பவர் களவழி 40 ஆசிரியரும் இவரே என்ற கருத்தும், களவழி 40 ஆசிரியருக்கு பின்னால் தோன்றியவர் என்றும் பாட வேறுபாடுகள் உள்ளன. இதை அச்சில் பதிப்பித்தவர் வ.உ.சி. அறம், பொருள், இன்பம், அடுத்து வரும் வீட்டுப்பாலில் இல்லியல், துறவியல் என்ற 2 பகுதி உள்ளது. ஒத்த உரிமையலா, ஊடற்கு இனியாலா, குற்றம் உருவும் குணத்தலா, கற்றறிஞர் பேணும் தகையலா, கொண்கண் குறிப்பறிந்து நானும் தகையலாம் பெண் என பெண்ணின் சிறப்பை பற்றி பேசுகிறது இந்த பாடல். இந்த பாடல் வீட்டுப்பாலில் இல்லியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடலாக இருக்கிறது. கணவனுக்கு ஒத்தவளாகவும், இன்பம் புரிவதற்கு இனியவளாகவும், கற்றறிந்தவர்களை பாதுகாக்கக்கூடியவளாகவும், குறிப்பறிந்து நடந்து கொள்வதாகவும் இருப்பவளே சிறந்த பெண் என்பதை இப்பாடல் விளக்குகிறது. 11 கீழ்கணக்கு நூல்கள் பற்றிய ஒரு வெண்பாவில் 4 அடி 4 மணி, 440, 5 முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி என்பனவே கைநிலைய வாழ் கீழ்கணக்கு எனும் வாய்ப்பாட்டு பாடலில் பாட வேறுபாடு உண்டு. எங்கே என்றால் அந்த இறுதி 2 அடிகளிலே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 2 வரியில இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி என்பதுவும் கைநிலையுமாம் கீழ்கணக்கு என 2 பாடலுடைய பாட வேறுபாடை இங்கே பார்க்கிறோம். இப்பாடலில் இனிய நிலையை உடைய காஞ்சி என்னும் அடைமொழியாகவே கொள்ளப்பட்டு கைநிலை என்பது தனி நூலாக கொள்ளப்படும் என்று விளக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னது இந்நிலை ஒரு நூலாக காட்டுகிறது. முன்னாடி பார்த்த இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் என்ற அந்த பழம்பாடல்ல முன்னதுல இந்நிலை ஒரு நூலாக காட்டுகிறது. 2வது பாடல்ல பார்த்தோம், அதுல கைநிலை ஒரு நூலாக காட்டுகிறது. எனவே இந்த 2 பாடல்களிலும் பாட வேறுபாடு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அடுத்ததாக இந்நிலையை நூலாக கொண்டால் கைநிலை மறைந்து ஒழுக்க நிலையனவாம் கீழ்கணக்கு என அடைமொழியாகின்றது. கைநிலையை நூலாக கொண்டால் இந்நிலை மறைந்து இனிய நிலைமையாகிய காஞ்சி என்பதற்கு அடைமொழியாகின்றது. இப்பொழுது 18வது நூல் இந்நிலையா கைநிலையா என்ற ஐயம் தோன்றுகிறது. திரு பொய்கையார் இந்நிலை திரு வ.உ. சிதம்பரம் விருத்தியுடன் தில்லையாடி த. வேதிய பிள்ளையால் பதிப்பிக்க பெற்றது. 2ஆம் பதிப்பு அம்பா சமுத்திரம் அகஸ்தியர் அச்சுக்கூடத்தில் விபவ வருஷம் என்று முன்பக்கம் எழுதப்பட்டுள்ளது. இந்நிலை கைநிலை என்ற 2 நூல்களில் உள்ளன. இவற்றுள் ஏதேனும் ஒன்றை மட்டும் ஏற்பர்.
2010ஆம் ஆண்டு தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செம்மொழி தமிழ் என்ற இலக்கண இலக்கியங்கள் என்ற நூல்களில் கைநிலை என்ற நூல் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. அதாவது 11 கீழ்கணக்கு நூல்களில் கைநிலை என்ற நூல் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. ஆக்கி அழித்து அழிக்கும் கந்தழியின் பேருருவே என்று சிவனை குறிப்பதால் இவரை சிவநெறியினர் என்பர் காசுப்பிள்ளை. இவர் சொல்றாரு, களவழி பாடிய பொய்கையாருக்கு பிற்பட்டவர் என்றும் கூறுவார். சரி, இதனுடைய பாடல் பிரிவுகள் பார்த்தீங்கன்னா அறத்துப்பாடல 10, பொருட்பாடல 9, இன்பத்து பாடல 12, வீட்டிலக்கப்பாடல 14, மொத்தம் 45 பாடல்கள். கடவுள் வாழ்த்தை சேர்த்து மொத்தம் 46 பாடல்களாக இங்கே இருக்கின்றது. இந்நிலையை நூலாக கொண்டால் கைநிலை இந்நிலையை நூலாக கொண்டால் கைநிலை மறைந்து ஒழுக்க நிலையனவாம் கீழ்கணக்கு என அடைமொழியாகின்றது. மன்னிக்கவும். இளம்பொருணார் உரையின் மூலம் கைநிலை என்பதுதான் நூல், இந்நிலை சொல் என்பது முதுமொழி காஞ்சியின் அடைமொழி என்பது வெளிப்படுகின்றது. கைநிலைக்கு 5 60 என்ற பெயரும் உண்டு. இதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம இந்நிலை பார்த்தோம், இப்ப கைநிலை பார்க்கிறோம். கைநிலைக்கு 5 60 என்ற பெயரும் உண்டு. அகநூல், கைநிலை என்பது அகநூல். ஆசிரியர் புள்ளங்காடனார். இதில் அமைந்துள்ள மொத்த பாடல்கள் 60. இந்நூலுக்கு 5 60 என்று வேறு பெயரும் உண்டு. சில பாடல்கள் சிதைந்து போய் உள்ளன. கிபி 5ஆம் நூற்றாண்டு. மாரக்கோத்து முள்ளிநாட்டு நல்லூர் காவிதியார் மகனார் புள்ளங்காடனார் என்று இவரை அழைக்கப்படுகின்றனர். இதனை அச்சில் பதிப்பித்தவர் திரு ஆனந்தராமையர். இதனுடைய பாடலின் பகுப்பு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் 5 திணைகளுக்கும் திணைக்கு 12 என 60 பாடல்கள் அமைந்துள்ளன என்பார் சங்கு புலவர். கை என்றால் ஒழுக்கம். 5 திணையின் ஒழுக்க நிலையை கூறும் நூலாக இது அமைகிறது. இந்நூலில் பாசம், ஆசை, ரசம், கேசம், இடபம், உத்தரம் என்னும் வட சொற்கள் கலந்துள்ளன. வெந்த புனத்துக்கு வாசம் உடைத்தாக சந்தனம் ஏந்தி அருவி உணர்ந்திடுவோம். வெந்து கருகி போன திணைப்புணத்தில் சந்தனம் கலந்த அருவி நீர் பாயும் காட்சியை இப்பாடல் வழி உணர்த்தப்படுகிறது. சரி, இதுவரை நம்ம பார்த்தீங்கன்னா இந்நிலையா கைநிலையா 11 கீழ்கணக்கு நூல்களிலே இடம்பெறக்கூடிய நூல் என்பது இந்நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டுமா அல்லது கைநிலையை எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்ற பாட வேறுபாடுகளை பார்த்தோம். பல்வேறு கருத்துக்களையும் பார்த்தோம். இறுதியா தமிழ் பல்கலைக்கழகத்தால் விடப்பட்ட அவையும் இளம்பொருணர் உரையின் மூலம் அறியப்பட்ட செய்தியும் மேற்கொண்ட பாடல்களின் விளக்கங்களின் மூலமாகவும் முடிவுகள் 11 கீழ்கணக்கு நூல்கள் இடம்பெற்ற நூல் கைநிலையே என்பதும், இந்நிலை என்பது காஞ்சிக்கு வரும் சிறப்பு அடைமொழி சொல்லாக இருக்கிறது என்பதும், இளம்பொருணாரின் தொல்காப்பிய உரையின் மூலம் கைநிலை நூல் 11 கிழக்கு நூல்கள் ஒன்று என்று அறிய உதவியது. களவழி பாடிய பொய்கையாருக்கு பிற்பட்டவர் என்று காசு பிள்ளை கூறுவர். பொய்கையாரை களவழி பாடிய பொய்கையாருக்கு பிற்பட்டவர் என்று காசு பிள்ளை கூறுகிறார். செம்மொழி இலக்கியங்களின் பட்டியலில் 2010 கைநிலையே வைக்கப்பட்டுள்ளது என்ற தகவல்களை இத்தொகுப்பின் வாயிலாக அறிய முடிந்தது. இந்த செய்திகளை தனித்தனியா பிரிச்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது பிஜிடிஆர்பிக்கு பயனுள்ளதா இருக்கும். அதே சமயத்தில் இவையற்றெல்லாம் தொகுத்து எழுதினா கல்லூரி விரிவுரையாளருக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே இது பிடித்திருந்தால் நீங்க லைக் பண்ணுங்க. நன்றி.